Hi friends, welcome to Rava's Kitchen friends. இன்னைக்கு வீடியோவில் ஒரு கப் ரவையை வச்சு ரொம்ப ஈஸியாக நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் எப்படி ரெடி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு ஓவனோ முட்டையோ தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த கேக் செய்கிறதுக்கும் ஒரு 25லேருந்து 35 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சட்டுனும் ரெடி ஆயிரும். நம்ம மைதாவில் செய்கிற கேக்கை விட இந்த ரவை கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சாஃப்டான ஃப்ளஃபியான ரவா கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் 1.25 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். வறுத்தது வறுக்காது எது வேணாலும் பயன்படுத்தலாங்க. 1.25 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களும் எடுத்துக்கோங்க. 1.25 கப் ரவைக்கு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவு வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரவையை நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொடி பண்ண ரவையும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் அல்லது வெண்ணெயை வந்து உருக்கி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா, கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு தயிர் சேர்க்காமல் அதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு வந்து சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறோ அல்லது வினிகரோ நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சைப்பழ சாறு எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடாவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதோட ஃப்ளேவர் மட்டும்தான் நம்மளுக்கு வராது, மற்றபடி கேக் எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம லெமன் சாறு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம சேர்க்குறனால நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக கிடைக்குங்க. நம்ம தயிருக்கு பதிலாக அதை சேர்க்குறோம். நீங்கள் வந்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு முட்டை கூட நீங்கள் வந்து நல்லா அடிச்சுட்டு இதோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முட்டை சேர்க்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அதோடைய வாசனை வந்து நம்மளுக்கு கேக்கில் வராமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளுடைய பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு கேக் டின் எடுத்துக்கலாங்க. கேக் டின்னோ அல்லது ஸ்டீல் பாத்திரமோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்பகுதி பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது எல்லா பக்கமே நல்லா தடவி விட்டுறலாம். நம்ம போன வருஷமே இதே மாதிரி ரவா கேக் ஒன்று வந்து பண்ணியிருந்தோங்க. ஆனால் அதில் வந்துட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டு எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரத்துக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவு பேட்டரை வந்து ஊற்றிடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் ஊற்றிடலாம். நம்ம ரவை சேர்த்துருக்கோன்றனால ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்குறோம், அதனால் நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம கேக் வேக வைக்கிறதுக்கு ஓவனுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு குக்கரோ அல்லது ஏதாவது ஒரு நான்ஸ்டிக் பேனோ எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு தீஞ்சிராமல் இருக்கும். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கர் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் டின்னை வச்சிடலாம். நம்மளுக்கு இந்த கேக் பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து குக்கரோ அல்லது எந்த பேன் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து சைடில் வந்து படாமல் இருக்கணும், அந்த மாதிரி நடுவில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். சிம்மில் வந்து ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சா போதுங்க. சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிரும். இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே நட்ஸோ அல்லது டூட்டி ஃப்ரூட்டியோ நீங்கள் வந்துட்டு கார்னிஷிங்க்கு போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க.
நான் வந்து பேன் எடுத்துருக்கனால இந்த மாதிரி மூடி வந்து பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் குக்கர் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட மூடியை நீங்கள் வந்துட்டு மூடிக்கலாங்க. ஆனால் அதில் இருக்க கேஸ்கெட்டும் அதே மாதிரி அதில் இருக்க விசிலும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மூடிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ மேலெல்லாம் நட்ஸ் போட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். சரியாக ஒரு 25 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. நம்ம ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம். நடுவில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சுன்னா போதுங்க, கரெக்டாக வெந்திருக்கும். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம சைட்ஸ்லலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறணுமே சைட்ஸ்லேருந்து தானாகவே கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்படி லைட்டாக தட்டி விடுங்க. பாருங்கள் ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு நம்ம திருப்பிடலாம். நல்லா சாஃப்டான ஃப்ளஃபியான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாஃப்டான கேக்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நீங்கள் 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஒரு 3 நாள் ஆனாலுமே கெடாதுங்க, நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க, வெளியிலேயே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. நல்லாவே சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட இன்க்ரீடியன்ஸோடைய அளவுகள் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இந்த சாஃப்டான டேஸ்டியான ரவா கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.